ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் ஊரில் நேற்று திடீர்னு மழை வந்துருச்சு. நல்லா வெயில் அடிச்சிச்சு, மழையும் வந்துச்சு. இப்போயும் பார்த்திங்கன்னா மேகமாக தான் இருக்குது. நேற்று நம்ம மழை பெஞ்சதுனால என்ன செய்ய முடியாது, இன்றைக்கி நம்ம நீர் உரம் எதுவுமே என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், செடியில் ஃபுல்லுமே எவ்வளோ சொத நீர் இருக்குது பாருங்கள், தண்ணியாகவும். இந்த பாருங்கள், வெயில் வருது, அப்புறம் மோடம் போடுது, அப்புறம் திருப்பி இந்த மழை வர மாதிரி தான் இருக்குது. நம்ம அதனால் என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம ரோஜா செடிக்கு தான் ஒரு திட உரம் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா ரோஜா செடி இப்போ மொட்டு வைக்கிற ஸ்டேஜில் இருக்குல்ல, இந்த நேரம் அந்த உரத்தை கொடுத்தோம்னா சரி, நல்ல பூக்கள்லாம் நல்லா பரும்புறம் பூக்களாக வரும், செடி நல்லா சிறப்பாக இருக்கும். அதுக்கு தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒரு உரம் கொடுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள், கருவேப்பிலை பார்க்கவே அப்படி ஒரு அழகாக இருக்குது. மழை பெஞ்சு இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம ரோஜா செடிக்கு நைட்ரஜன் கண்டென்ட் கிடைக்கணுனாக்கும், அந்த சத்து கிடைக்கணும் என்ன செய்யணும், நீங்கள் மீன் மேக்கரை ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினாலே போதுமானது. இதை நம்ம வீட்டில் இருக்க ரோஜா செடிக்கு என்ன செய்யணும், இதை நம்ம திரித்து கொடுத்துடணும். வாங்க இப்போ திரிச்சுட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நல்லா நினச்சி வச்சு உதிரியாக திரிச்சு எடுத்தாந்துச்சு. இதை என்ன செய்யணும், இவ்வளோ அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரோஜா செடிகளுக்கு இப்போ போட்டு விடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகணுன்னாட்டி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இந்த பாருங்கள் அரைச்சி எட்டு வந்தாச்சு. இதைத்தான் எடுத்து என்ன செய்ய போகிறேன், ஒரு ஸ்பூன் வந்து இந்த ரோஜா செடிக்கு அடியில் என்ன செஞ்ச போகிறோம், தோண்டி ஏன்னா ஈரமாக தான் இருக்குது பாருங்கள், அதனால் தோண்டி மூடி வச்சுருங்க. எல்லோரும் எறும்பு வராதான்னு கேட்பாங்க, எறும்பெல்லாம் வராது. நம்ம மூடி வச்சிட்றோம்ல, திறந்ததான் அந்த ஸ்மெல்லுக்கு என்ன செய்யும் வரும். நம்ம இதை அப்படி வச்சு மூடி விட்டுட்டோம் சரி. நல்லா ரோஜா பூக்குள்ளே என்ன செய்யும், நிறைய மொட்டு வந்து நிறையா வைக்கும். நல்லா பூக்களும் நல்லா பெருசாக வரும். இங்கே பாருங்கள், மொட்டு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், எல்லாத்துலேயும் இந்த ஒன்று அந்த ஒன்று. இந்த பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் மொட்டு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், எல்லாத்துலேயுமே மொட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நல்லா சிறப்பாக இருக்குது பார்த்திங்களா. இது எங்கிட்டு கூடி போய் இங்கே வந்து மொட்டு வச்சுருக்காங்க ரோஸ் கன்று. இந்த 2 செடி நல்லா எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பார்த்திங்களா. அடுத்து இங்கே வந்தீங்கன்னா இது வந்து ரெட் ரோஸ். இப்போ தானே 2 பிடுங்கணும், கட் பண்ணோம்ல, அதுவும் என்ன செய்ய போது அடுத்தாப்பில் தளிர் வரப்போகுது. அங்கிட்டு பாருங்கள், கொத்து ரோஸில் இங்கே பாருங்கள் ஒரு மொட்டு வந்துருச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ. இன்றைக்கி சர்வதேச ஹாப்பி தினம், மகிழ்ச்சி தினம். அதனால் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.